இந்திரபிரஸ்தம் மட்டும் எங்கள் ராஜ்யம் இல்லை. இதோ இந்த அத்தினாபுரம், இன்று உன் தந்தை திருதராஷ்டிரர் ஆண்டு கொண்டிருக்கும் இந்த ராஜ்யம் என்னுடைய கணவர் உன் தந்தைக்கு இட்ட பிச்சை. அதை நீ மறந்துவிட்டு பேசுகிறாய். பழங்கதைகளை பற்றி பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எது பழங்கதை? அதை நிகழ்கதையாக நான் மாற்றி காட்டுகிறேன். இந்திரபிரஸ்தம் மட்டுமல்ல, இந்த அத்தினாபுரத்தையும் என் புத்திரர்களான பாண்டவர்களே ஆழ்வார்கள். இது சத்தியம். அன்னையே, புத்திர பாசத்தால் ஏதோ பிதற்றிக் கொண்டிருக்கிறீர். நான் இருக்கும் வரை இந்த அத்தினாபுரத்தை அந்த கோழைகளால் ஆளவே முடியாது. இது சத்தியம். நீசனே, யாரை பார்த்து கோழைகள் என்கிறாய்? என் புத்திரர்களா கோழைகள்? அன்று நீ நிறைந்த அவையில் என் மருமகள் திரௌபதியை உன் தொடையில் வந்து அமரும்படி கூறினாய். அன்று நான் கண் அசைத்திருந்தால் உன் தலையை கிள்ளி வீசியிருப்பார்கள் என் புத்திரர்கள். ஆனால் அன்று நீ அறியாமல் செய்கிறாய் என்று உன் மீது இரக்கம் கொண்டது தவறு என்று இப்பொழுது உணர்கிறேன். நீங்கள் என்னை எப்படி அச்சுறுத்தினாலும் உங்கள் புத்திரர்களுக்கு இந்த ராஜ்யம் கிடையாது. நீங்கள் புறப்படலாம். துரியோதனா, பாண்டுவின் பத்தினியான குந்தி தேவி கூறுகிறேன், நன்றாக கேட்டுக்கொள். என் புத்திரர்கள் உன்னை போர்க்களத்தில் சந்திப்பார்கள். இந்த அத்தினாபுரத்தை பாண்டவர்கள் அரசாழ்வார்கள். இது சத்தியம். அத்தினாபுரத்தின் கிழட்டு அரசருக்கு எத்தனை பேராசை என்று பார்த்தீர்களா அண்ணா? பீமா, நம் பெரியப்பாவை நீ இப்படி அவமதித்து பேசுவதை நான் விரும்ப மாட்டேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பார்கள் பெரியவர்கள். ஆனால் தர்மனின் பொறுமையால் ஆள வேண்டிய பூமியே பறிபோய்விடும் போலிருக்கிறதே. சரியாய் சொன்னாய் கிருஷ்ணா. எத்தனை பேராசை இருந்தால் அரசர் திருதராஷ்டிரர் அண்ணன் தர்மனுக்கு தவம் நல்லது என்று செய்தி அனுப்பியிருப்பார். எனில் தள்ளாத வயதிலும் அவர் அடங்கா பேராசையுடன் அரசாண்டு கொண்டிருப்பார். நாங்கள் காட்டிலே கிடந்து மடிய வேண்டுமா? பீமண்ணா கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது? அரசரின் கூற்றிலிருந்து பேராசையின் மொத்த உருவமே அவர்தான் என்பது விளங்கவில்லையா? தர்மனுக்கு தவம் நல்லது என்று அரசர் சொன்னாரா, இல்லை துரியோதனன் சொன்னானா? இதில் என்ன சந்தேகம்? திருதராஷ்டிரர் தான் அப்படி சொல்லியிருப்பார். ஏனென்றால் இப்படியெல்லாம் குறுக்கு வழியில் யோசிக்க துரியோதனனுக்கு தெரியாது. அவன் வீரன். எதையும் முகத்தில் அறைந்தார் போல் நேருக்கு நேர் சொல்வானே தவிர இப்படி குயத்தியாக யோசிக்க தெரியாது. உண்மைதான். அரசர் திருதராஷ்டிரர் தான் இப்படி கூறச் சொன்னார். பார்த்தீர்களா அண்ணா? ஒருவேளை நான் துரியோதனனை மன்னித்தாலும் மன்னிப்பேன். ஆனால் மண்ணாசை பிடித்த திருதராஷ்டிரரை மன்னிக்கவே மாட்டேன். இளவரசர்கள் கோபப்பட வேண்டாம். அரசர் அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார் என்பதே உண்மை. அனைத்தும் திட்டமிட்ட நாடகம். அவையோர் முன் பரிதாபத்தை பெற அரசர் வேடமிட்டிருப்பார். அந்தரங்கத்தில் தன் புத்திரனுக்கு ராஜ்யத்தை அபகரித்து தருவதாக சத்தியம் செய்திருப்பார்.
இது அரசர் திருதராஷ்டிரரின் ராஜதந்திரம் என்பதை நான் அறிவேன். பாண்டவர்களுக்கு தவம் நல்லது என்றல்லவா கூறியிருக்க வேண்டும். ஆனால் தர்மனின் பலகீனத்தை நன்கு அறிந்திருக்கிறார் அரசர் திருதராஷ்டிரர். இல்லை என்றால் தர்மனுக்கு மட்டும் தவம் நல்லது என்று கூறுவாரா? அண்ணன் தர்மனின் பொறுமையின் ஆழம் அறிந்த பெரியப்பாவிற்கு எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது தெரியாது போலும். அவர் எப்படி வேண்டுமானாலும் நினைக்கட்டும். ஆனால் அவரை மதிக்க வேண்டியது நம் கடமை. மைத்துனரே, இப்போது உங்கள் பெரியப்பாவை மதிப்பதா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. அவர் உங்களை மீண்டும் வனவாசம் செல்லும்படி சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இதற்கு தாங்கள் என்ன பதில் கூறப் போகிறீர்கள்? யுத்தம் ஒன்றே இதற்கு பதில். ஆம், இதே கருத்தில் தான் நானும் மூன்றி நிற்கின்றேன். இந்திரபிரஸ்தம் நம் ராஜ்யம். அதை தர மறுக்கும் அத்தினாபுரத்தோடு யுத்தம் செய்வதே சரியானதாகும். என் எண்ணமும் அதுதான் அண்ணா. நாம் அரசரின் ஆணையை ஏற்று மீண்டும் வனவாசம் புகுந்தால் அது நம் வீரத்தையே கேள்விக்குள்ளாக்கிவிடும். ஆகவே அனைவரும் சொல்வதைப் போல் யுத்தம் ஒன்றே இதற்கு தீர்வு. பிறகென்ன தர்மா? யுத்தத்தை பிரகடனம் செய்ய வேண்டியதுதானே? அனைவரும் அமைதி காக்க வேண்டும். யுத்தம் என்பது மாபெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய முடிவு. அந்த முடிவுக்கு வர நிறைய யோசிக்க வேண்டும், ஆலோசிக்க வேண்டும். அதற்கு அவகாசம் தேவை. சஞ்சயரே, எங்களுக்குள் கலந்தாலோசிக்க வேண்டிய தருணம் இது. நீங்கள் புறப்படுங்கள். குந்தி தேவியாரா உன்னிடம் அப்படி பேசினார்? ஆமாமா, நானே ஒரு கணம் அதிர்ந்து போய்விட்டேன். ராஜ கம்பீரத்தோடு சிற்றன்னை குந்தி தேவியார் இது தன்னுடைய ராஜ்யம் என்று செருக்கோடு கூறிய போது நானே ஒரு கணம் அதிர்ந்து போனேன். நாம் குந்தி தேவியாரை மிகவும் சுலபமாக எடை போட்டு விட்டோம். ஆனால் பாண்டவர்களை இயக்கும் சூத்திரதாரி குந்தி தேவியார் தான் என்பது இன்றல்லவா நமக்கு புரிந்தது. மாமா, என்ன கூறுகிறீர்கள்? ஆம், இப்போது நடந்த யாவற்றையும் சிந்தித்து பார்க்க வேண்டி உள்ளது. காட்டிலே பாண்டு மன்னர் இறந்தவுடன் மாத்திரி தேவியார் உடன்கட்டை ஏறினார். ஆனால் சகல உரிமைகளும் படைத்த குந்தி தேவியார் ஏன் உடன்கட்டை ஏறவில்லை? இது சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். கணவனை இழந்த கைம்பெண்ணாக 5 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு கையில் அஸ்தியை ஏந்தி குந்தி தேவியார் அத்தினாபுரம் புகுந்ததில் அன்றே உள்நோக்கம் இருந்தது. தன்னுடைய புத்திரர்களான பாண்டவர்கள் மட்டுமே இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்ற பதவி ஆசையை பாண்டவர்களுக்கு தாய்ப்பாலாக ஊட்டி வளர்த்திருக்கிறார் குந்தி தேவியார். அதனால் தான் பாண்டவர்கள் என்று அரசாள்வதில் எத்தனை பிடிவாதமாக இருக்கிறார்கள். மாமா, தாங்கள் கூறுவது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. இல்லை கர்ணா, இந்த சகுனிக்கும் அந்த குந்தி தேவியாருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சூழ்ச்சிக்கு பெயர் பெற்றவன் இந்த சகுனி. ஆனால் அதே சூழ்ச்சியை மனதிற்குள் நிகழ்த்தி வெற்றியை நோக்கி முன்னேறி வருகிறார் குந்தி தேவியார். எனக்கும் குந்தி தேவியாருக்கும் ஒரே இலக்குதான். மாமா, நீங்கள் கூறுவதன் பொருள்? ஆம், என் மருமகன்களான கௌரவர்கள் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்பது என் லட்சியம். தன் புத்திரர்களான பாண்டவர்கள் இதே ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்பது குந்தி தேவியாரின் லட்சியம்.
நான் காந்தார தேசத்தை துறந்து அத்தினாபுரம் புகுந்ததற்கும் குந்தி தேவியார் கானக வாழ்வை துறந்து அத்தினாபுரம் புகுந்ததற்கும் ஒரே காரணம்தான், அது பதவி மோகம். இப்போது எனக்கு புரிகிறது. குந்தி தேவியார் அன்று என்னிடம் வாக்குவாதம் செய்தபோது இந்த ராஜ்யம் தனது கணவர் எனது தந்தைக்கு இட்ட பிச்சை என்று கூறினார். அவர் கூறியது பொய்யல்ல. நடந்த யாவற்றையும் உடனிருந்து பார்த்தவன் நான். பாண்டுவிற்கு பட்டம் சூட்டப்பட்ட ராஜ்யத்தை உன் தந்தைக்கு பெற்றுத்தர போராடியவன் நான். பாண்டுவை காட்டிற்கு அனுப்பி வைத்தவன் நான். ஆனால் அதை புரிந்து கொண்டு விட்டார் குந்தி தேவி. காட்டிற்கு சென்றதும் அவரது எண்ணம் முழுவதும் இந்த அத்தினாபுரம் மீதே குவிந்திருக்கிறது. எதை வைத்து அப்படி கூறுகிறீர்கள் மாமா? நான் அறிந்தவரை அவர் அமைதியை நாடியதாகத்தான் தோன்றுகிறது. அத்தனையும் வெளிவேஷம். குந்தி தேவியாரின் ஒரே நோக்கம் தன் புத்திரர்கள் அரசாள்வது மட்டுமே. அதற்காக இந்த சாம்ராஜ்யமே அழிந்தாலும் அவர் கவலை கொள்ள மாட்டார். இந்த கூற்றை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது உன் அறியாமையை காட்டுகிறது கர்ணா. தோற்றத்தில் பசுவாக தெரியும் குந்தி தேவி உள்ளுக்குள் உருமும் புலி என்பதை நான் உனக்கு விளக்குகிறேன். எந்த காலத்திலும் குந்தி தேவியாருக்கு ராஜ்யம் ஒன்றே இலக்காக இருந்திருக்கிறது. அதற்காக எப்பெரும் பாதகத்தையும் செய்ய துணிந்திருக்கிறார் குந்தி தேவியார். குந்தி தேவியார் பாதகம் செய்தாரா? ஆம், பாதகம்தான். காட்டிற்கு சென்ற இடத்தில் கிந்தம முனியிடம் சாபம் பெற்று தன் ஆண்மையை இழந்தார் பாண்டு மன்னர். கிந்தம முனியிடம் சாபம் பெற்ற அன்றே முடிந்தது பாண்டுவின் ராஜ்யம். ஆனால் அதை தொடங்கி வைத்தார் குந்தி தேவியார். வாரிசற்ற வம்சம் அஸ்தமித்து போகும். எனவே வாரிசை பெற தேவர்களோடு கூடி வீரம் பொருந்திய புத்திரர்களை பெற்றார். தான் பெற்றதோடு மட்டுமல்ல, தன் ஓரகத்தியான மாத்திரியையும் பெற வைத்தார். கணவர் இருக்கும் போதே இப்பெரும் பாதகத்தை செய்தார். ஓர் பத்தினி பெண் 4 ஆடவர் வரை குழந்தை பேற்றின் பொருட்டு உறவு கொள்ளலாம் என்ற சத்திரிய தர்மத்தை கையில் எடுத்தார். தான் நினைத்ததை சாதித்தார். இன்று அரச உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார். மாமா, குந்தி தேவியாரின் செயல்களில் இத்தனை சூழ்ச்சிகள் மறைந்திருக்கிறதா? ஆம், சிங்கத்தின் வீரத்தோடும் சிறுநரியின் தந்திரத்தோடும் செயல்பட்டு வருகிறார் குந்தி தேவியார். சூழ்ச்சியில் அவர் நம்மையும் வெஞ்சிவிட்டார். மாமா, இதை நான் சூழ்ச்சியாக கருதவில்லை. ஒரு சத்திரிய பெண்மணியின் வீரமாகத்தான் மெச்சுகிறேன். ஒரு தனி பெண்மணியாக இருந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தையும் வாங்கித்தர போராடி இருக்கிறார் குந்தி தேவி. இதை நான் மனதார பாராட்டுகிறேன். நண்பா, என்னை பதவி வெறி பிடித்தவன் என்று இந்த உலகமே தூற்றுகிறது. ஆனால் என்னை விட 1000 மடங்கு பதவி வெறி குந்தி தேவியாரின் உடலில் ஊடுருவி இருக்கிறது. ஆனால் அவரை இந்த உலகம் போற்றுவது ஏன்? குந்தி தேவியார் உன்னை போல் முன்கோபி அல்ல, சாகசம் தெரிந்தவர். பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய முறையில் பேசத் தெரிந்த பாங்கறிந்தவர். இதைத்தான் ராஜதந்திரம் என்கிறது சத்திரிய தர்மம். ராஜதந்திரத்தில் என்னையே தோற்கடித்து விட்டார் குந்தி தேவியார். வியப்பாக இருக்கிறது மாமா. இன்னும் கூறுகிறேன் கேள். வாரணாவதத்தில் இருந்து உயிர் தப்பியதும் குந்தி தேவியார் மீண்டும் அத்தினாபுரம் வரவில்லை. நம்மை சமாளிக்க நம் எதிரியை சம்பந்தியாக்கி கொண்டு இந்த அத்தினாபுரம் புகுந்தார்.
அதேபோல் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது ஏன் குந்தி தேவியும் செல்லவில்லை? பாண்டவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களின் இடத்தை இந்த அத்தினாபுரத்தில் தக்க வைக்கவே அவர் இங்கு தங்கியிருக்கிறார். ராஜமாதா சத்தியவதியின் மறுவடிவம் குந்தி தேவியார். இல்லை என்றால் யாதவ குலத்தில் சாதாரண சூரனுக்கு மகளாக பிறந்து இன்று அத்தினாபுரத்தின் பட்டத்து அரசியாக உயர்ந்திருக்க முடியுமா? இப்போது நாம் என்ன செய்வது மாமா? இனி நாம் பாண்டவர்களை விட குந்தி தேவியாரிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அது ஒன்றே இப்போதைக்கு எனக்கு தெரிந்த மார்க்கம். சிகண்டி, உனக்கு என்னவாயிற்று? ஏன் இத்தனை ஆவேசமாக இருக்கிறாய்? ஒன்றுமில்லை. சிகண்டி, இல்லை, உன் முகத்தில் கோபம் தாண்டவம் ஆடுகிறது. காரணம் என்ன? என்னை எதுவும் கேட்காதே, இங்கிருந்து சென்று விடு. என்ன சிகண்டி இது? உனக்கு என்னவாயிற்று? என்னிடம் மனம் திறந்து சொல். உன் கணவன் தர்மரை போல் ஒரு கோழை இதுவரை நான் கண்டதில்லை. சிகண்டி, நாவடக்கத்தோடு பேசு. தர்மரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இதனால்தான் எதையும் கூற மறுத்தேன். நீ என்னை பேச வைத்து விட்டாய். சிகண்டி, உன் வஞ்சத்தை தீர்க்க துடித்துக் கொண்டிருக்கிறாய். சுயநலமே உன் நோக்காக இருக்கிறது. என் கணவர் அப்படி அல்ல. நாட்டின் நலனையே பெரிதாக கருதுபவர். யாருக்கு வேண்டும் உன் நாட்டின் நலம்? நான் பட்ட துயரை இந்த நாடு அறியுமா? இல்லை, உன் கணவர் தான் அறிவாரா? நீ பட்ட துன்பத்தை விட 1000 மடங்கு துன்பத்தையும் வேதனையையும் அனுபவித்தவள் நான். நிறைந்த அவையில் எனக்கு நடந்த அநீதி போல் இந்த உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் நடந்திருக்காது. ஆனாலும் நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். என் சபதம் நிறைவேறும் நாளுக்காக காத்திருக்கிறேன். உன் கோபம் அர்த்தமற்றது. ராஜ்யம் மறுக்கப்பட்ட பிறகும் உன் கணவர் எதற்கு இத்தனை பொறுமை காக்கிறார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. தர்மராஜர் உன்னை போல் சுயநலமாக சிந்திக்க முடியாது. அவருக்கென்று கடமைகள் இருக்கின்றன. அவர் சிந்தித்து செயலாற்றும் இடத்தில் இருக்கிறார். சிந்தனையா? சிந்தனையா? அச்சத்தின் மறுபெயர்தான் சிந்தனையோ? நீ எப்படி பொருள் கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. அவரை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்திவிடு. அதுதான் நல்லது. உன் வஞ்சத்தை தீர்த்து கொள்ள வேண்டுமெனில் நீயே நேராக அத்தினாபுரம் செல். உனக்கு திறன் இருந்தால் அங்கே சிங்கமாக வீற்றிருக்கும் பிதாமகரை கொன்று பழி தீர்த்துக்கொள். எங்கள் பிரச்சனையோடு உனது பிரச்சனையை போட்டு குழப்ப முயற்சிக்காதே. உன்னை பணயமாக வைத்து சூதாடிய கணவருக்காகவா நீ இத்தனை வாதாடுகின்றாய்? என் கணவர் என்னை பணயத்தில் வைத்து சூதாடினாலும் அதிலும் அவர் தர்ம நெறியை கடைபிடித்தார். மனைவியை பணைய பொருளாக வைத்து சூதாடுவதுதான் தர்மம் என்று நான் இன்றுதான் தெரிந்து கொண்டேன். நல்ல வேடிக்கை இது. அதை புரிந்து கொள்ள உன்னால் இயலாது. ஏனென்றால் நீ ஆவேசத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறாய். இனி ஒரு முறை என் கணவரை நீ இப்படி தூஷித்தால் நான் பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன். எச்சரிக்கிறேன்.
சஞ்சயா, பாண்டவர்கள் என்ன கூறினர்? அரசே, தருமன் ஒருவனை தவிர ஏனையோர் யுத்தத்தையே விரும்புகின்றனர். மணையாளை சூதாட்ட களத்தில் பணயம் வைத்த பேடிகளுக்கு யுத்தம் ஒரு கேடா? ஏன் நண்பா, ஒருவேளை பாஞ்சாலியை யுத்தகளத்திற்கு அனுப்பும் திட்டம் பாண்டவர்களுக்கு இருக்குமோ என்னவோ? மார்த்தட்டி தோல் உயர்த்தி செருக்கோடு வாய்ஜம்பம் பேசுவதில் பாண்டவர்கள் வல்லவர்கள். வெறும் சூதாட்ட களத்தில் தோற்றோடிய பேடிகள் யுத்த களத்தில் புறமுதுகிட்டு ஓடத்தான் போகிறார்கள். சரியாக சொன்னாய் நண்பா. துரியோதனா, சத்துருவின் வலிமையை அறியாதவன் யுத்த களத்திலே தோல்வியை தழுவுகிறான். பாண்டவர்களின் வீரத்தை நீ அறியவில்லை என்றால் தோல்வி என்பது உன்னை தேடி வந்து ஆற தழுவிக்கொள்ளும். சற்றேனும் யோசித்துப் பார். துருபதனோடு நடந்த யுத்தத்தில் இருந்து சமீபத்தில் கந்தர்வனோடு நடந்த யுத்தம் வரை அனைத்திலும் பாண்டவர்களுக்கே வெற்றி கிட்டி இருக்கிறது. இதிலே உன் நிலைமை என்ன என்பதை நீயே யோசித்துக்கொள். நண்பா, பாண்டவர்களுக்கு துதிபாடவென்றே இங்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை நீ லட்சியம் செய்யாதே. உன் நண்பன் கர்ணன் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை உன்னை எந்த கொம்பனாலும் நெருங்க முடியாது. வெற்றி உனதே. துரியோதனா, கர்ணன் வாய்ச்சொல்லில் மாவீரன். அவன் பாண்டவர்களிடம் கொண்ட பகையை உன்மூலம் தீர்த்துக் கொள்ள துடித்துக் கொண்டிருக்கிறான். கர்ணன் உன்னை நரகத்தின் பாதைக்கு இட்டுச் செல்வான். அவன் சொல்லை நீ ஏற்காதே. பற்றிய இடத்தை உரு தெரியாமல் அடிக்கும் மண் கரையானுக்கும் இந்த கர்ணனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பிதாமகரே, எப்போதும் என்னை சீண்டுவதையே தொழிலாக கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அத்தினாபுரத்தின் மீது வைத்திருக்கும் விசுவாசம் சத்தியமெனில் நான் என் நண்பன் மீது வைத்திருக்கும் விசுவாசமும் சத்தியமே. பீஷ்மாச்சாரியார் கொண்ட விசுவாசம் அத்தினாபுரத்தின் மீதுதான், துரியோதனன் இடத்தில் இல்லை. அவர் அத்தினாபுரத்தில் இருந்து கொண்டே அத்தினாபுரத்தின் இளவரசன் துரியோதனனுக்கு எதிராக சிந்திப்பார். ஆனால் கர்ணன் அப்படி அல்ல. அவன் ஆள்வதற்கு ஒரு தேசம் இருந்தும் அவன் விசுவாசம் முழுவதும் துரியோதனனிடத்தில் குவிந்துள்ளது. ஒண்டி பிழைக்க வந்த வந்தேரிகள் எல்லாம் இந்த கங்கையின் மைந்தன் பீஷ்மனின் விசுவாசத்தின் மீதே சந்தேகம் கொள்வது என்பது இந்த அத்தினாபுரத்திற்கு ஏற்பட்ட துரதிர்ஷ்டம்தான். காந்தார அரசே, தன் சொந்த நாட்டின் அரியணையை துச்சமாக எண்ணி துறந்தவர் இந்த பீஷ்ம பிதாமகர். அங்கதேசம் ஒன்றும் கர்ணனுக்கு சொந்த பூமி அல்ல, அது தானமாக கிடைத்தது. தானம் கொடுத்தவருக்கு விசுவாசமாக இருப்பது ஒன்றும் புதிதல்ல. ஒரு சாதாரண விலங்கிற்கு கூட அந்த பண்பு உண்டு. இதை பெரிதாக கூற வந்துவிட்டீர். துரியோதனா, கர்ணனும் சகுனியும் இருக்கும் வரை அந்த இறைவனால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. அப்படியெனில் நாங்கள் இருவரும் விலகி நிற்கிறோம்.
துரியோதனனை தாங்கள் காப்பாற்றுங்கள். அதற்கு நான் கூறும் வழியில் துரியோதனன் நடக்க சித்தமாக இருக்க வேண்டும். அதற்கு சம்மதமா? தாத்தா, தாங்கள் கூறும் மார்க்கம்தான் என்ன? பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தத்தை திருப்பி தருவதை தவிர்த்து வேறு எதை வேண்டுமானாலும் கூறுங்கள். தங்கள் சொல்லுக்கு செவிசாய்க்க கடமைப்பட்டிருக்கிறான் இந்த துரியோதனன். துரியோதனா, இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யமே பாண்டவர்களுக்குரியது. இந்த நாட்டின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டப்பட்டது பாண்டுவுக்கே. இளவரசனாக இங்கு பட்டம் சூட்டப்பட்டதும் தர்மனுக்கே. ஆகவே பாண்டவர்களின் ராஜ்யமான அத்தினாபுரத்தை அவர்களுக்கே திருப்பி கொடுத்து விடு. பார்த்தாயா துரியோதனா, உன் தாத்தா உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் அழகை பார்த்தாயா? துரியோதனா, பிதாமகர் கூறுவதே இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு. அதை ஏற்றால் நீ இந்த அத்தினாபுரத்தின் மாண்பை காக்க முடியும். நீ அதை ஏற்க மறுத்தால் யுத்தம் மூழ்வதை தவிர்க்க இயலாது. அப்படி யுத்தம் மூண்டால் அத்தினாபுரத்தை பேரழிவிலிருந்து காக்க இயலாது. துரியோதனா, என் சொல் உனக்கு கசக்கும் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் உரைக்க வேண்டிய தருணம் இது. பாண்டவர்களின் ராஜ்யத்தை அவர்களுக்கு திருப்பிக் கொடுத்துவிடு. இல்லையேல் இந்த புண்ணிய பூமியில் பாவத்தின் ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். துரியோதனா, அத்தினாபுரத்தின் பெரியோர்களின் கருத்தே ஏகோபித்ததாக இருக்கிறது. எனவே அவர்கள் சொல்படி நடப்பதே நமக்கு நல்லது. அனைவரும் நிறுத்துங்கள். தந்தையே, பெரியவர்களை நானும் மதிக்கிறேன். இங்கிருக்கும் யாவரும் எனக்கு அறிவுரை கூறவில்லை, அச்சுறுத்துகிறார்கள். அவர் கூறுவதை கேட்டீர்களா? அத்தினாபுரத்தை காப்பாற்ற முடியாது, பாண்டவரிடம் தோற்று விடுவோம் என்று. தந்தையே, தாங்கள் 10,000 யானை பலம் கொண்டவர். தங்களால் முடியாததா? என்னை எவராலும் அச்சுறுத்தி பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை திருப்பி தந்துவிட முடியாது. தாத்தா, இந்த அத்தினாபுரத்திற்கு எதிராக அந்த இந்திரனே நின்றாலும் சரி, பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை ஒருபோதும் திருப்பித் தர சம்மதிக்க மாட்டேன். நிறைந்த அவையில் சூளுரைக்கிறேன், கேள். நீ செய்த நீசத்தனத்திற்கு நீ காட்டிய துடையை பிளப்பேன். எங்கள் பத்தினி பாஞ்சாலியை வேசி என்று அழைத்த கயவன் கர்ணனின் மார்பை என் கூரிய பானங்களால் துளைத்து பெருங்குருதி யுத்த களத்தில் ஓட சூதபுத்திரன் கர்ணனை கொல்வேன்.
யுத்தகளத்தில் சகுனியின் உடலில் இருந்து சகாதேவனாகிய நான் அவன் சிரசை தனியாக துண்டிப்பேன். உன் நெஞ்சை பிளந்து உன் குருதியை எடுத்து என் கூந்தலில் நெய்யாக பூசிய அன்றே உன்னால் அவிழ்ந்து கிடக்கும் என் கூந்தலை நான் அள்ளி முடிவேன். பிதாமகரே, என்ன இடம் மாறி வந்து விட்டாயா கர்ணா? இல்லை பிதாமகரே, சரியான இடத்திற்குத்தான் வந்திருக்கிறேன். நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். என்ன கேள். பிதாமகரே, தாங்கள் அறிய மாட்டீர்கள், இந்த தேரோட்டியின் மகனுக்கு தங்கள் மீது அளவு கடந்த மரியாதையும் பணிவும் உண்டு. ஆனால் உங்களுக்கு என் மீது புழுதி வாரி தூற்றுவதே வாடிக்கையாகிவிட்டது. துரியோதனனை பற்றி அழிக்க காத்திருக்கும் கரையான் என்று தாங்கள் என்னை கூறியது என் மனதை வெகுவாக பாதித்து விட்டது. காரணத்தை அறிந்துவிட்டு போகலாம் என்றுதான் இங்கு வந்தேன். தீய வழியில் செல்வோனை இடித்து சொல்வதுதானே பெரியோரின் செயலாக இருக்க வேண்டும். இப்பொழுதும் சொல்கிறேன், நீ துரியோதனனை பற்றிய கரையான்தான். பிதாமகரே, தாங்கள் கூறியதை நான் நன்றாக சிந்தித்து பார்த்தேன். பாண்டவர்கள் பக்கம் இருக்கும் நியாயத்தை நான் உணர்ந்து கொண்டேன். துரியோதனனின் அநீதியையும் புரிந்து கொண்டேன். அநீதிக்கு துணை போக நான் தயாராக இல்லை. தர்மத்தின் பாதையில் செல்லலாம் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். கர்ணா, உண்மையின் சுடரொளி உனக்குள் ஒளிர்வதை நான் பல தருணங்களில் கண்டிருக்கிறேன். அது இன்று வெளிப்படையாகவே பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. யாராலும் வெல்ல முடியாத மா வீரனடா நீ. நீ தர்மத்தின் பக்கம் நின்றால் உன் கீர்த்திக்கு நிகரேது. என் கூற்றில் இருந்த நியாயத்தை இன்றாவது நீ உணர்ந்து கொண்டாயே. மிக்க மகிழ்ச்சி. இப்போதே பாண்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க நான் சித்தமாக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? சொல். தாங்களும் என்னுடன் பாண்டவர்கள் பக்கம் வந்துவிட வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும்? ஏன் சாத்தியமாகாது? இந்த கர்ணன் துரியோதனனை விட்டு விலகி பாண்டவர்கள் பக்கம் செல்வது சாத்தியமாகும் போது பீஷ்மாச்சாரியா செல்வது மட்டும் ஏன் சாத்தியமாகாது? கர்ணா, இந்த பீஷ்மரின் கால்கள் சத்தியம் என்ற சங்கிலியால் அத்தினாபுரத்தின் அரியணையோடு பிணைக்கப்பட்டுள்ளது. எந்த நிலையிலும் அத்தினாபுரத்தின் காவலனாக இருப்பேன் என்று என் தந்தை சாந்தனு மகாராஜாவிற்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை இந்த அத்தினாபுரத்தை அரசாளும் அரசனின் வாக்கே எனக்கு வேதம். அவனது அதர்மம் எனக்கு தர்மம். இதுவே என் சுதர்மம்.
பிதாமகரே, என்ன விசித்திரம்! உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஒரு தேரோட்டியின் மகனாக அன்று அரங்கத்திலே கூனி குறுகி நின்றேன். அன்று பாண்டவர்கள் எள்ளி நகையாடினார்கள். அப்போது ஓடி வந்து அணைத்து எனக்கு ஆதரவளித்தவன் என் நண்பன் துரியோதனன் தான். ஒரு தேரோட்டியின் மகனான என்னை அங்க தேசத்தின் அரசனாக்கி அழகு பார்த்ததும் என் நண்பன் துரியோதனன் தான். என் உயிர் இருக்கும் வரை அவனை காத்து நிற்பேன் என்று நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். என் சத்தியத்தை மட்டும் நான் மீறலாமா? உங்கள் தந்தைக்கு நீங்கள் செய்து கொடுத்த சத்தியம் எத்தனை பெரிதோ அதே போல் என் நண்பனுக்கு நான் செய்து கொடுத்திருக்கும் சத்தியமும் மிகவும் பெரிதே. நீங்கள் அத்தினாபுரத்தை காப்பது சத்தியமெனில் நான் என் நண்பன் துரியோதனனை காப்பதும் சத்தியமே. அத்தினாபுரத்தின் அதர்மம் உங்களுக்கு தர்மமானால் துரியோதனன் செய்யும் அதர்மம் எனக்கு தர்மம். அதுவே எனது சுதர்மம். கர்ணா, நெல். நான் அத்தினாபுரத்தை காத்து நிற்பது என்னவோ உண்மைதான். ஆனால் துரியோதனன் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்ட என்றுமே தவறியது இல்லை. அவ்வளவு ஏன், இந்த நாட்டின் சக்கரவர்த்தி திருதராஷ்டிரனே தவறு செய்ய நேர்ந்தாலும் அதை இடித்துரைக்க மறந்ததில்லை. ஆனால் நீ என்றாவது உன் நண்பன் துரியோதனன் செய்த தவறை இடித்துரைத்திருக்கிறாயா? தவறு செய்கிறாய் நண்பா என்று அவனை தடுத்திருக்கிறாயா? மாறாக உரமேற்றி தவறுக்கு மேல் தவறு செய்ய தூண்டுகிறாய். அதனால் தான் துரியோதனனை பற்றிய கரையான் என்று சொன்னேன். இப்பொழுதும் சொல்கிறேன், நீ நண்பன் அல்ல, நீ துரியோதனனை பற்றிய கரையான் தான். இப்பொழுது செல். இனிமேல் கௌரவர்களே நம்மோடு சமாதானத்திற்கு வந்தாலும் அதை நாம் ஏற்கக்கூடாது. அவர்களுக்கு வேண்டிய அளவு கால அவகாசம் நாம் கொடுத்து விட்டோம். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. ஆக யுத்தம் மூளப்போவது உறுதி. சமாதானத்தின் அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டன. இனி யுத்தம் ஒன்றே நம் ராஜ்யத்தை திரும்ப பெற ஒரே வழி. யுத்தத்தை நாம் விரும்பாவிட்டாலும் அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதற்காக யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. புத்ரா, போர்க்களம் என்ற சொல்லை மட்டுமே கேள்விப்பட்டவன் நீ. உனக்கு போரை பற்றி என்ன தெரியும்? பீமா, என் தந்தையும் விராட மன்னரும் உனக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நான் பாண்டவர்களுக்கு உதவ கடமைப்பட்டவன். என் மகன் சிகண்டியும் நானும் இந்த யுத்தத்திற்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களாகிய நீங்களும் விராட மன்னரும் பாஞ்சால மன்னரும் பேசிய அனைத்தையும் கேட்டேன். ஆவேசம், கோபம், பழிவாங்கும் உணர்ச்சி, பகைவன் மேல் கொண்ட வஞ்சம், இவை நம்மை அழிவென்னும் குழிக்குள் தள்ளிவிடும். போர்க்களமே புகுந்தாலும் தெளிந்த நோக்கோடும் நிதானத்தோடும் புக வேண்டும் என்பது என் கருத்து. அண்ணா, யுத்தத்தில் உங்களுக்கு உடன்பாடு உண்டா இல்லையா? அதை கூறுங்கள். பீமா, சற்று பொறு. கிருஷ்ணா, நான் இது குறித்து உன் கருத்தை அறிய விரும்புகிறேன். அனைவரும் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள். அப்படி இருக்க நான் கருத்து கூறி என்ன பயன்? இறுதி முடிவு எடுக்க வேண்டியவன் நான் இன்னும் எந்த முடிவிற்கும் வரவில்லை. என் சொல்லுக்கு என் தம்பிகள் கட்டுப்படுவார்கள் என்பது உனக்கு நன்றாக தெரியும். ஆக
உன் கருத்தை நீ தாராளமாக கூறலாம். அப்படி கூறினால் நான் இங்கிருக்கும் பலரது வெறுப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்குமே.